ஹாய், இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, காலையிலேயே இங்கே பாருங்கள் சோறு அடுப்பில் வச்சுருக்கேன். சோறு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது வெந்துடும். அடுத்தது இன்றைக்கி என்ன கூட்டு வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பராக இன்றைக்கி பீன்ஸ் தான் வைக்க போகிறோம். பீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு, கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா தாளிக்கிறதுக்குள்ள ஐட்டம்ஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ பீன்ஸ் கூட்டு வைக்க போகிறேன். இதுக்கு காஞ்ச மிளகாய் பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது இதோட பீன்ஸ் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், அந்த எண்ணெயிலே நின்று அது வதங்கி வேகும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். பீன்ஸுமே நம்ம அரை வேக்காடில் எடுத்தால் போதும், அதுதான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா வெஜிடபிள்லையும் படுற மாதிரி சூப்பராக கிளறி விட்டுக்கணும். தேவைப்பட்டால் உங்களுக்கு உப்பு கொஞ்சமாக குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். பீன்ஸ் பொரியல் முடிஞ்சது. சூரை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். பீன்ஸ் பொரியலையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. பீன்ஸ் பொரிச்ச சட்டியில் தான் நான் அடுத்தது குழம்பு வைக்க போகிறேன். அடுத்த குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். தக்காளி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தேவைக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வதங்கி வரும்போது அடுத்தது உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா கிழங்கு வெந்துடும். கிழங்கு மூடி வச்சுட்டு இந்த குழம்புக்குள்ள மசாலா ரெடி பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவோட இன்னொரு ஐட்டம் சேர்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா முட்டையை சேர்த்து நல்லா கிளறியாச்சு. அடுத்தது அரைச்சி வச்ச மசாலா சேர்த்தாச்சு. இப்படியே கட்டியாக மூடி வச்சு வேக வச்சு நல்ல மசாலா எல்லாம் வெந்ததுக்கப்புறம் இறக்கி ரைஸ் கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு பருப்பு குழம்போ ஒரு ரசமோ எதுக்குனாலும் சரி, இதை கட்டியாக இந்த மாதிரி வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். அடுத்தது கடைக்கு சமோசா மடிக்கிட்டு இருக்கேன். கடைக்கு வந்தாச்சு. கடையில் கேக் இருக்குது, நல்லா பருப்பு வடை இருக்குது, நல்லா கறி மசால் வடை இருக்குது, வெங்காய வடை நிறைய போட்டிருந்தது முடிஞ்சிருச்சு. அப்புறமா சூப்பராக சமோசா இருக்குது. சமோசா வீட்டில் பொரிச்சு நான் மடக்கி வச்சுருந்தது காமிச்சேன்ல, அதுதான். எல்லாம் முடிச்சாச்சு. ஒரு கப்பு பால் சூடாக குடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.